கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 82 வரைக்கும் பார்க்காத பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வரோம். நிறைய நல்ல உபயோகமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். செவ்வாய்க்கிழமை 2 செவ்வாய்க்கிழமை மட்டும் நம்ம பேசலை. கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் 26th and January 2nd 2 எபிசோட் டியூஸ்டே இல்லாமல் இருந்தது. இந்த டியூஸ்டே 8th போட்டிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல் எபிசோட் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் என்ன பேசுகிறோன்னு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசுகிறதே நம்ம பேசுகிறோன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேசாத விஷயங்களை, பயனுள்ள விஷயங்களை நம்ம பேசுகிறோம். வேதத்தில் இருந்து மட்டும் இல்லை, பொதுவாக கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. எல்லா எபிசோடும் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்கும். பார்ப்போம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அதான் விசுவாசத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் விசுவாசத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்குன்னு சொல்றார். நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி யார் வேணா விசுவாசித்தா என்ன வேணா செய்ய முடியும்ன்றத, மலையை பார்த்து பெயர்ந்துண்டு போனா கூட போயிடும் அப்படின்றத பார்த்தோம். இப்படி சப்சிக்வெண்டா நிறைய வசனம் பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன கதை. ஒரு ராஜா ஒரு தேசத்துல, இது கற்பனை கதை தான், ஒரு ராஜா இருக்காரு பாருங்க. அவர் விஷயம், எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், எதை செய்யணும்னாலும் ஒரு பிரதான மந்திரியை கேட்டுதான் அவர் செய்வார். சுயமா அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். ஏன்னா அந்த பிரதான மந்திரி சொல்றது அப்படியே 100க்கு 100 நம்பிடுவார். வேற யாராவது அதை அவர் சொல்றதை நாங்கள் கேட்காதீங்க, அது தவறா இருக்குன்னு சொன்னா கூட அவர் எடுத்துக்க மாட்டார். அவர் அப்படி ஒரு 100% அவர் மேல ஒரு நம்பிக்கை. இப்படிதான் போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லா முடிவும் அவரை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு முறை ஒரு பிரச்சனை வருது. 2 விவசாயிங்க வராங்க. ஒரு விவசாயி சொல்றாரு, ராஜாவே, என் விவசாய நிலத்துல இவனோட மாடு, அதான் பக்கத்து நிலத்தோட விவசாயி, இவரோட மாடு என் வயலெல்லாம் ஃபுல்லா மேய்ந்து நாசமாக்கி விட்டது. அதனால நீங்க எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவர் எப்பவும் போல ராஜா என்ன பண்றாரு, இந்த பிரதான மந்திரியை உள்ள கூட்டிட்டு போய் என்ன செய்யலான்னு கேட்கிறார். இந்த பிரதான மந்திரியோட ஆலோசனைப்படி தான் நடக்கிறாருன்றது சக மந்திரிகளுக்கு தெரியும். ஆனா பொதுமக்களுக்கெல்லாம், பொது ஜனங்களுக்கு தெரியாது. உள்ள போய் கேட்கிறாரு என்ன பண்ணலான்னு. அந்த மந்திரி என்ன சொல்றாரு, அவன் வயல இவன் மாடை வச்சு மேய வச்சிருங்க பாருங்க. கேட்கிறாங்க, மாடு அந்த பக்கத்து நிலத்தோட விவசாயியோட மாடு இவர் நிலத்தை மேய்ஞ்சி நாசம் பண்ணிடுச்சுன்றது தான் முறையீடு. அதுதான் அங்க பிரச்சனை. இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, மந்திரி, அந்த வயலை, இவர் வயலை நாசம் பண்ணி அந்த வயலையும் இவர் மாடை வச்சு அதை நாசம் பண்ணிட்டோம், சரியா போயிடும், அவருக்கு அந்த மனசுக்குள்ள வந்துடும், நீங்க அப்படி சொல்லிடுங்கன்னு சொல்றாரு. இதை ராணி கேட்டுட்டே இருக்காங்க பாருங்க. ராணிக்கும் ரொம்ப நாளா ஏன் இவர் இந்த மாதிரி என்ன, அவங்க சொல்றதையும் அவர் கேட்க மாட்டாரு, ராணி சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நிறைய இப்படி தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. இது மாதிரிலாம் பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. உடனே ராஜா தேநீர் அருந்த சொல்லி கூப்பிடுறாங்க. ராஜாவுக்கு தேநீரும் கொண்டு வராங்க. கொண்டு தேநீரை கலைக்க அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, தேநீரை டக்குன்னு அவர் மேல கொட்டிடுறாங்க. அவர் ட்ரெஸ் எல்லாம், அவர் முகத்துல இல்லை, அவர் ட்ரெஸ் எல்லாம் பாழாகிற மாதிரி கொட்டிடுறாங்க. உடனே ராஜாக்கு ரொம்ப கோவம். அதுவும் ராஜான்னா எப்படி பாருங்க, அவங்க மேல, அதுவும் மனைவி. அந்த காலத்துல பெண்கள் எப்படி ஒரு ராணியா இருந்தா கூட ராஜாக்கு கீழ்ப்படிஞ்சா தான் நடக்கணும். ராஜானால அப்படிதானே. அந்த மொத்தமா வச்சிருக்க டீ பாத்திரத்துல எடுத்து ராணி ஆடை மேல அப்படியே ஃபுல்லா கொட்டிடுறாரு. அவங்களும் கம்முன்னு ஏத்துட்டு அப்ப சொல்றாங்க, நான் உங்க மேல கொஞ்சம்தான் டீய உங்க ஆடையில பட்டுச்சு, ஆனா நீங்க பதிலுக்கு என் மேலேயும் கொட்டிட்டீங்க. 2 பேரோட ஆடையும் இதா போச்சு. இப்ப 2 பேரும் ஆடைய மாத்தணும். 2 பேருக்கும் தான் மன கஷ்டம், 2 பேருக்கும் தான்
இந்த பாதிப்பு. இது பாருங்க, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தா நீங்க கேட்க மாட்டீங்க, அதனால நான் இப்படி செய்ய வேண்டியதாச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிங்கன்னு காலில் விழுந்துடுறாங்க. உடனே ராஜாக்கு மனக்கண் திறக்கப்படுது. நாம எப்படி தவறு செஞ்சிட்டோமே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நடந்துட்டோமேன்னு சொல்லி என்ன பண்றாரு, வெளியே வந்து இந்த மந்திரி நினைச்சிருக்காரு இவர் சொன்னதை தான் சொல்ல போறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த விவசாய நிலம் பாழாயிடுச்சு, இந்த விவசாய நிலம் பாழாகாம இருக்கு, இந்த விவசாயத்தில் 2 பேரும் சேர்ந்து அறுவடை வரைக்கும் ஒன்னா இருந்து ஏன்னா பாழானதை விட்டுருங்க, இந்த இருக்கிறத 2 பேரும் நீங்க பங்கு போட்டுக்கோங்க, பாழ் பண்ணவனுக்கு 1/4 பாகமும் அவனுக்கு 3/4 பாகமும், அது வரைக்கும் அவன் இங்க வேலை செய்யணும். இப்படி தீர்ப்பு கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன ராஜா இப்படி இவ்வளவு ஒரு ஞானமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு. இதுதான் அவர் சுயபுத்திய கூட சாராம வேற ஒரு மனுஷனோட அறிவுரைய கேட்டு சார்ந்து வாழ்ந்ததால அவங்க ராணி வந்து ஒரு முடிவெடுத்து அந்த செய்கையின் மூலமா அவருக்கு கண் திறக்கப்படுது பாருங்க. இது ஒரு சின்ன கதை தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. வாழ்க்கையில் நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை, நம்ம வாழ்க்கையிலே சில விஷயங்களை, நம்ம செய்யற தவறுகளை, திரும்ப அந்த தவறை செய்யாம இருக்கலாம். ஒரு தவறு செய்யும் போது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அதை கேட்டு நம்ம செய்யும் போது அது தவறா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அடுத்த முறை அந்த தவறை செய்யாம எதை சரின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்னு வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்க 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 விசுவாசம் உண்டாகும் பாருங்க. விசுவாசத்துல இன்னும் நல்லா நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். ஏன்னா நம்ம வசனத்தை பாருங்க பார்த்துட்டே வரும்போது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப், இப்படி எல்லாருமே அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரணும். எல்லாம் வேத வசனங்களை நம்ம வாசிக்க வாசிக்க, கேட்க கேட்க, பிரசங்கங்களை கேட்க கேட்க, வேத விளக்கங்களை கேட்க கேட்க நமக்கு விசுவாசம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்போஸ்தலர் 14:8 பார்ப்போம். லீஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பைக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பாருங்க, அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தாயின் வயிற்றுல பிறந்ததிலிருந்தே அவருக்கு கால் இல்லை, மாற்றுத்திறனாளி. கால் இல்லாதவர் பவுல் பேசுறத பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது இவர் கவனிக்கிறார், அவர் விசுவாசம் அவருக்கு இருக்குன்றது இவருக்கு கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வரம் இருக்கு. அவங்க இருதயத்துல, நம்ம இருதயத்துல சிந்திக்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வரம். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களோட நினைவுகளை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வரம், அவங்க வரம் பெற்றவங்க. அதனால அவரு பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்க அவனை பார்த்து விசுவாசம் இருக்குன்னு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குன்னு கண்டு, இந்த விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க. உடனே சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து கால் ஒன்று நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க. எப்பவும் போல அவர் பிரசங்கம் பண்றாரு, அப்ப இவர் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா பவுல் வந்து அவருக்கு விசுவாசம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடறாரு. விசுவாசம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு உடனே பாருங்க, நீ எழுந்து ஸ்ட்ராங்கா காலை வச்சு நில், கால் ஒன்று நில், ஸ்ட்ரைட்டா நில் அப்படின்னு சொல்றாரு. அவன் குதிச்சு நடக்கிறான் பாருங்க. அவர் நிக்கதான் சொன்னாரு, ஆனா அவன் குதித்தெழுந்து நடந்தான். இதுதான் விசுவாசம். விசுவாசம் பாருங்க, ஒரு விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளவு பண்ணிருக்காரு. பவுல் அப்போஸ்தலர் பவுல் பாருங்க, அவரும் சீடர் மாதிரி தான். அதுதான் இதுவும் விசுவாசத்துல அவரே செய்யறாரு பாருங்க. ஜீசஸ் செஞ்சதையும் சொல்றாங்க நிறைய. ஜீசஸ் கிரைஸ்ட் என்னெல்லாம் பண்ணாரு, விசுவாசித்தா என்னெல்லாம் பண்றாரு, விசுவாசத்துல என்னெல்லாம் செய்வார்ன்றது நிறைய பிரசங்கம் பண்றாங்க. அதே சமயத்துல ஒருத்தன் விசுவாசிக்கிறான்றதை தெரிஞ்சு இவரு எழுந்து நில்லுன்றாரு. ஆனா அவன் குதிச்சு நடக்கிறான். இதுதான் ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த கிஃப்ட் அவங்களுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால அவங்க சுகம் கொடுக்கறாங்க. நாமளும் ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவர் தர சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு, உயர்வோட நாம வாழ்க்கையை வாழ்வோம்.
தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகர் உபயோகப்படும்படி. நிறைவு கூறுவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.